வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட அதாவது டிஆர்பியோட தேர்வு முடிவுகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு முக்கியமான அலசல். ஆமா. நீங்க அனுப்பி வச்சிருந்த ஒரு யூடியூப் வீடியோ ஸ்கிரிப்ட இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ம். இது வெறும் ஒரு தேர்வு முடிவு பத்தினது இல்ல. சான்றிதழ் சரிபார்ப்பு, சிவி முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற அந்த ஃபைனல் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பெரிய மர்மத்தை பத்தினது. நிச்சயமா. அந்த மர்மம் தான் பல பேரோட மன நிம்மதியை கெடுக்குது. ஆமா, அந்த லிஸ்ட்ல வர்ற வித்ஹெல்ட் அதாவது வித்ஹோல்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அது ஏன் பல பேரோட தூக்கத்தை கெடுக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பியிருந்தீங்க. சரி, இந்த மர்மத்தை உடைப்போம். வாங்க உள்ள போகலாம். கண்டிப்பா. இது ஏதோ ஒரு நிர்வாக நடைமுறை வார்த்தை மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான தேர்வர்களோட வாழ்க்கை, வருஷக்கணக்கான உழைப்பு, அவங்க குடும்பத்தோட கனவு எல்லாமே இருக்கு. உண்மைதான். நாம பார்க்க போற இந்த ஆதாரம் அந்த வித்ஹெல்ட் நிலைக்கான காரணங்களை மட்டும் சொல்லல, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு தெளிவான வழியையும் காட்டுது. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, முதல்ல இந்த ஃபைனல் செலக்ஷன் லிஸ்டோட முழு படத்தையும் பார்த்துடலாம். அந்த வீடியோ சொல்றபடி லிஸ்ட் வெளியானதும் 4 விதமான முடிவுகள் வரலாம். ஆமா, 4 வகை. எலிஜிபிள், இன்எலிஜிபிள், டெலீட்டட், அப்புறம் நம்மளோட டாபிக் வித்ஹெல்ட். இதுல மொத 3யும் நாம கொஞ்சம் வேகமா பாத்திரலாம். ஏன்னா அது நேரடியான முடிவுகள். எலிஜிபிள்னா நீங்க வேலைக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிற சந்தோஷமான முடிவு. ஆமா. ஆனா இன்எலிஜிபிள் மற்றும் டெலீட்டட் அப்படி இல்ல. இது ரெண்டுமே நிராகரிப்பு தான். ஆனா ஓ, அப்படியா? நான் ரெண்டுமே ஒண்ணுதான் நினைச்சேன். என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன நுணுக்கமான வித்தியாசம் இருக்கு. இன்எலிஜிபிள் பொதுவா ஆரம்ப கட்ட தகுதியே இல்லைங்கிறத குறிக்கும். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டிகிரி தேவைப்படும் போது வேற ஒரு டிகிரிய வச்சிருக்கிறது. சரி. ஆனா டிலீட்டட் அப்படிங்கிறது ஒருவேளை சிவிக்கு அப்புறமா ஏதோ ஒரு முரண்பாடு கண்டுபிடிக்கப்பட்டா நடக்கலாம். எப்படி பார்த்தாலும் ரெண்டுமே போட்டியிலிருந்து வெளியேறினதுதான். அப்ப அந்த வாய்ப்பு முடிஞ்சிடுச்சு. ஆனா இந்த ரெண்டுக்கும் முற்றிலும் எதிரான ஒரு நம்பிக்கையும் குழப்பமும் கலந்த நிலைதான் அந்த 4வது வித்ஹெல்ட். இப்போ புரியுது. அதாவது இன்எலிஜிபிள் மற்றும் டெலீட்டட் ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி, ஆனா வித்ஹெல்ட் ஒரு கமா மாதிரி. சரியான வார்த்தை, ஒரு கமா. ஒரு முழுமையான நிராகரிப்பும் இல்ல, ஆனா முழுமையான தேர்வும் இல்ல. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நிலை, இதுதான் தேர்வர்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்குது இல்லையா? அது ஒரு லிம்போ நிலைன்னு சொல்லலாம். தேர்வானோமா இல்லையான்னு தெரியாத ஒரு தவிப்பு. ஆனா நீங்க அனுப்பின ஆதாரம் சொல்ற நல்ல செய்தி என்னன்னா, இந்த வித்ஹெல்ட் நிலை ஒரு நிரந்தர நிராகரிப்பு கிடையாது. ஓ, இது ஒரு சிவப்பு விளக்கு இல்ல, ஒரு மஞ்சள் விளக்கு மாதிரி. கொஞ்சம் நில்லுங்க, சரி பார்த்துட்டு போலாம்னு சொல்றதுக்கான ஒரு அறிகுறி. அப்போ அப்படி நிறுத்தி வைக்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போன ஒருத்தரோட ரிசல்ட்டை எதுக்காக நிறுத்தி வைக்கணும்? அதுக்கு அந்த வீடியோல சில நிஜமான நடைமுறை காரணங்களை விளக்குறாங்க. ஆமா, அதுல முதல் காரணம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் சரியா பண்ணுவாங்கன்னு நாம நினைக்கிற ஒரு விஷயத்துல தான் நிறைய பேர் தவறு பண்றாங்களாம். அது என்ன காரணம்? PSTM சர்டிபிகேட், அதாவது பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். தமிழ் வழி இடஒதுக்கீடு. ஆஹா, தமிழ் வழிய படிச்சதுக்கான இடஒதுக்கீட ஒருத்தர் அப்ளிகேஷன்ல கோரியிருப்பாரு. ஆனா சிவி அப்போ அதுக்கான முறையான சரியான ஃபார்மேட்ல இருக்கிற சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணாம விட்டிருப்பாரு. ஓஹோ. இந்த வீடியோவை செஞ்சவர் இதை விளக்கறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பழைய செலக்ஷன் லிஸ்ட் ஆதாரமா காட்டி, அதுல PSTM சர்டிபிகேட் நாட் ப்ரொடியூஸ்டு அப்படிங்கிற காரணத்துக்காக ஒருத்தரோட பேர் வித்ஹெல்டர்ல இருந்ததை சுட்டி காட்டுறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அரசு வேலைகள்ல இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப கவனமா கையாளப்படுற ஒரு விஷயம். ஆமா, ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட சலுகையை கேட்கும்போது அதுக்கான அசைக்க முடியாத ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது அவரோட கடமை. இங்க டிஆர்பி என்ன பண்ணுதுன்னா, அந்த நபரை உடனே தகுதியற்றவர்னு சொல்லி நிராகரிக்காம அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. நீங்க கேட்டதுக்கு ஆதாரம் சரியா இல்ல, அதை சரி பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி. அதேதான். ஒரு சின்ன டாக்குமெண்ட் குறைபாடு மொத்த ப்ராசஸையும் கேள்விக்குள்ளாக்கிடுது. இந்த PSTM சர்டிபிகேட் பிரச்சனை உண்மையிலே ஒரு சின்ன கவனக்குறைவால வர்ற பெரிய விளைவு. சரி, அந்த வீடியோல வேற என்ன பொதுவான தவறுகளை பத்தி பேசுறாங்க? இது மாதிரி வேற ஏதாவது ட்ராப் இருக்கா? இருக்கு. அடுத்ததா அவங்க சொல்ற காரணம் நடத்தை சான்றிதழ், அதாவது கண்டக்ட் சர்டிபிகேட். இது பொதுவா எல்லாரும் கொடுக்கிற ஒரு டாக்குமெண்ட் தானே? ஆமா. ஆனா இதுலயும் ஒரு நுணுக்கமான தேவை இருக்கு. தேர்வர்கள் அவங்களோட லேட்டஸ்ட், அதாவது கடைசியா படிச்ச கல்வி நிறுவனத்திலிருந்து வாங்கின நடத்தை சான்றிதழை தான் அப்லோட் பண்ணணும். அப்படியா?
ஏதோ ஒரு கண்டக்ட் சர்டிபிகேட் இருந்தா போதாதா? லேட்டஸ்ட்ங்கிறது அவ்ளோ முக்கியமா? ஆமா, இங்கதான் நாம நிர்வாக நடைமுறைகளோட நுணுக்கமான தன்மையை புரிஞ்சுக்கணும். கடைசியா படிச்ச இடத்துல இருந்துன்னு கேட்கறதுக்கு காரணம் இருக்கு. ஒருத்தரோட சமீபத்திய நடத்தை எப்படிப்பட்டதுன்னு உறுதி செய்யறதுக்கு தான். ஓ, சரி சரி. அது வெறும் ஒரு பேப்பர் இல்ல, ஒருத்தரோட குணாதிசயத்துக்கான லேட்டஸ்ட் சான்று. அரசு பணிக்கு வர்ற ஒருத்தரோட பின்புலம் தெளிவா இருக்கணும்னு தேர்வு வாரியம் உறுதியா இருக்கு. ம். அந்த வீடியோல கூட ஒரு பழைய லிஸ்டோட போட்டோவை காட்டி அதுல லேட்டஸ்ட் கண்டக்ட் சர்டிபிகேட் நாட் ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு பேரை நிறுத்தி வச்சிருக்கிறத வட்டமிட்டு காட்டியிருக்கிறதா சொல்றாங்க. ஓகே, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட தவறுகள் புரியுது. ஆனா அந்த வீடியோல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, அது நிலுவையில் இருக்கிற வழக்குகள். ஆமா, பெண்டிங் கேசஸ். இது கொஞ்சம் வித்தியாசமானதா தோணுது. ஏன்னா இது ஒருத்தர் மறதியால பண்ற தப்பு இல்ல. ஒருத்தர் மேல இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு கேஸ் இருந்தா அத டிஆர்பி எப்படி கையாளும்? இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா இது நிர்வாகத்தோட எச்சரிக்கை உணர்வோட சம்பந்தப்பட்டது. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இது பத்தின கேள்விகள் இருக்கும். இருக்கும், ஆமா. அதுல அவங்க உண்மையா சொல்லியிருந்தாலும் அந்த கேஸோட தற்போதைய நிலை என்ன, அதோட தீர்ப்பு எப்படி அமையும்னு தெரியாத வரைக்கும் தேர்வு வாரியம் ஒரு முடிவெடுக்க முடியாது. அதனால நிறுத்தி வைக்கிறாங்களா? ஆமா, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அவங்களோட தேர்வு நிலைய வித்ஹெல்டுல வைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல அவங்க குற்றவாளியா இல்லையான்னு டிஆர்பி முடிவு பண்ணல, ஆனா சட்ட ரீதியான ஒரு தெளிவு வர்ற வரைக்கும் காத்திருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ இதெல்லாம் மொத்தமா பார்க்கும்போது இந்த வித்ஹெல்டு நிலைக்கான காரணங்கள் எல்லாமே சரி செய்யக்கூடிய, தவிர்க்கக்கூடிய தவறுகளா தான் தெரியுது. நிச்சயமா. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, டிஆர்பி தேர்வு ப்ராசஸ்ல நீங்க எவ்வளவு நல்லா படிச்சு மார்க் வாங்கினாலும் ஃபைனல் ஸ்டேஜ்ல டாக்குமெண்டேஷனுக்கு 0 டாலரன்ஸ் பாலிசி வச்சிருக்காங்க. அப்படியா? ஒரு சின்ன பேப்பர் ஒர்க் மிஸ்டேக் கூட உங்க வருஷக்கணக்கான உழைப்ப தற்காலிகமா நிறுத்தி வைக்க போதும். இதுதான் அந்த வீடியோவோட மையமான எச்சரிக்கை. இந்த காரணங்களை கேட்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒரு சின்ன கவனக்குறைவு பல வருஷ உழைப்ப ஒரு கேள்விக்குறி ஆக்கிடும் நினைக்கும் போது பதட்டமா இருக்கு. அப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த லிம்போ நிலை நிரந்தரமானதா? இல்லவே இல்ல. இதிலிருந்து வெளியே வர ஒரு வழி இருக்கா? அந்த வீடியோ இதுக்கு என்ன தீர்வு சொல்லுது? நல்ல செய்தி என்னன்னா, இதுக்கு ஒன்று தெளிவான நம்பிக்கையூட்டும் தீர்வு இருக்கு. அந்த வீடியோ மிக தெளிவா சொல்லுது, தேர்வர்கள் பதட்டப்பட தேவையில்ல. என்ன செய்யணும்? ஒருத்தரோட பேர் வித்ஹெல்ட் லிஸ்ட்ல இருந்தா அவங்க செய்ய வேண்டிய முதல் மற்றும் ஒரே சரியான விஷயம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை, அதாவது டிஆர்பிய நேரடியா தொடர்பு கொள்றது தான். மத்தவங்க கிட்டயோ சோஷியல் மீடியாவிலையும் கேட்காம நேரடியா டிஆர்பி ஆபீஸ்க்கே போணுமா? ஆமா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல நிறைய வதந்திகள் பரவும். நண்பர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமான ஒரு பிரச்சனைக்கு அதிகாரப்பூர்வமான இடத்துல இருந்து தான் தீர்வு கிடைக்கும். சரிதான். டிஆர்டி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணியோ அல்லது நேரடியா சென்றோ என் பேர் இந்த காரணத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, நான் அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டா அவங்க தெளிவான பதில சொல்லுவாங்க. அந்த வீடியோல சொல்றவர் கூட நீங்க டைரக்டா டிஆர்பியை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க தாராளமா அந்த சர்டிபிகேட்டை வந்து நீங்க எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணலாம்னு ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. அது அவ்ளோ சிம்பிள் தான். ஆனா அந்த மனநிலையில இருக்கும்போது அதை செய்ய தோணாது. உண்மைதான். இங்க ஒரு உளவியல் அம்சம் இருக்கு. மக்கள் பெரும்பாலும் பதட்டத்தோட யூகங்களோட அடிப்படையில செயல்படுவாங்க. ஆனா டிஆர்பி அணுகிறது தான் சரியான வழி. என்ன டாக்குமெண்ட் தேவையோ அதை அவங்க தெளிவா சொல்லி அதை சரி செய்ய வாய்ப்பு அளிப்பாங்க. ஒரு நிமிஷம் நாம இதை யோசிச்சு பார்ப்போம். நீங்க வருஷ கணக்கா படிச்சிருக்கீங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, நேர்ல போய் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் முடிச்சிட்டீங்க. உங்க மனசுல 1000 கனவுகள். வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பீங்க. ராத்திரி தூங்காம ஃபைனல் லிஸ்டுக்காக வெயிட் பண்ணி ஆன்லைன்ல உங்க பேரை தேடும்போது அதுக்கு பக்கத்துல வித்ஹெல்டுன்னு ஒரு வார்த்தை நினைச்சு பார்க்கவே முடியல. அந்த நொடியில உங்க மனசுல ஏற்படுற அந்த அதிர்ச்சியும் வலியும். உண்மைதான். அந்த மன உளைச்சலை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அந்த வீடியோவை செஞ்சவர் கூட சொல்றாரு, இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சு சிவி அட்டென்ட் பண்ணி திடீர்னு இந்த மாதிரி வித்ஹீல்டு பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு மன உளைச்சலா தான் இருக்கும்னு. 100க்கு 100 உண்மை. ஆனா அந்த வீடியோ கொடுக்கிற முக்கியமான செய்தி என்னன்னா, இது ஒரு சரி செய்யக்கூடிய தவறு. இது நிரந்தர நிராகரிப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாலே பாதி மன அழுத்தம் குறைஞ்சிடும். ஆமா, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அதை சரி செய்ய ஒரு வழி இருக்குன்னு தெரியறது தான் மிகப்பெரிய ஆறுதல். அந்த நம்பிக்கை தான் அந்த நேரத்துல தேவை. செயல்பட இது வழிகாட்டுது. சரி, அப்போ இந்த முழு விவாதத்தையும் ஒரு முறை சுருக்கமா தொகுத்துடலாம். டிஆர்டி ஃபைனல் லிஸ்ட்ல 4 நிலைகள் இருக்கு: எலிஜிபிள், இன்எலிஜிபிள், டெலீட்டட் மற்றும் வித்ஹெல்ட். இதுல வித்ஹெல்ட் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான், நிரந்தரமான நிராகரிப்பு கிடையாது. அதுக்கு காரணங்கள்
PSTM சர்டிபிகேட் சரியா இல்லாதது, ஆமா, லேட்டஸ்ட் நடத்தை சான்றிதழ சமர்ப்பிக்காதது அல்லது நிலுவையில இருக்கிற வழக்குகள் போன்ற டாக்குமெண்ட் குறைபாடுகள். மிக முக்கியமா இதுக்கு தீர்வு இருக்கு. டிஆர்பியை நேரடியா தொடர்பு கொண்டு அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸை சமர்ப்பிக்கிறது மூலியமா இதை சரி செய்ய முடியும். அதனால வித்ஹெல்ட் லிஸ்ட்ல பேர் வந்தவங்க நம்பிக்கையை இழக்க தேவையில்லை. கரெக்ட். இது ஒரு முக்கியமான கேள்விய நமக்குள்ள எழுப்புது. இந்த மாதிரி சிக்கலான அதிகாரப்பூர்வமான ப்ராசஸ்ல ஈடுபடும்போது ஒவ்வொரு விவரத்தையும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி 2க்கு 3 தடவை சரி பார்க்கறது எவ்வளவு அவசியம்னு இது காட்டுது. ஆமா, நோட்டிபிகேஷன்ல என்ன கேட்டிருக்காங்க, நாம என்ன கொடுக்கறோம்னு ரொம்ப துல்லியமா பார்க்கணும். நிச்சயமா. இது டிஆர்பி தேர்வுக்கு மட்டும் இல்ல, பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்ல இருந்து பேங்க் லோன் வரைக்கும் எல்லா முக்கியமான விண்ணப்பங்களுக்கும் பொருந்தும். ஒரு சின்ன அலட்சியம் நம்மளோட பல மாதங்களையோ அல்லது வருடங்களையோ தாமதப்படுத்திடலாம். கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நீங்க அனுப்பின இந்த வீடியோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி சரி செய்யறதுன்னு ரொம்ப அழகா பேசுது. ஆனா நாம ஒருபடி மேல போய் யோசிப்போமே, சொல்லுங்க. இந்த முறையை நாம மறுபரிசீலனை செய்யலாமா? இது எனக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புது. என்ன மாதிரியான கேள்வி? தேர்வர்களுக்கு இவ்வளவு மன அழுத்தத்தையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்துற இந்த சின்ன சின்ன தவறுகளை அப்ளிகேஷன் போடும்போதே சரிபார்க்கிற ஒரு ஸ்மார்ட்டான சிஸ்டத்தை உருவாக்க முடியாதா? டெக்னாலஜியை வச்சு இந்த மாதிரி மனித தவறுகளை ஆரம்பத்திலே தடுக்கலாமேங்கிறீங்க. ஆமா, இது ஒரு நல்ல யோசனை. எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோமேட்டட் ஆன்லைன் போர்ட்டல். அதுல நீங்க PSTM கோரிக்கை வச்சா உடனே சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லி ஒரு கட்டாயமான ஃபீல்டு இருக்கலாம். சரி. அதை ஸ்கேன் பண்ணி அது சரியான ஃபார்மேட்ல இருக்கான்னு கூட செக் பண்ணலாம். இல்லனா நடத்தை சான்றிதழோட தேதியை நீங்க டைப் பண்ணும்போது அது ஒரு வருஷத்துக்கு பழையதா இருந்தா அப்பவே லேட்டஸ்ட் சர்டிபிகேட் தேவைன்னு ஒரு வார்னிங் காட்டலாம். ஓ, அப்படி செஞ்சா இந்த வித்ஹெல்ட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கே அவசியம் இல்லாம போகலாம் இல்லையா? இது ஒருவேளை எதிர்காலத்துல தேர்வு வாரியங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கலாம்.